குட் மார்னிங் சில்ட்ரன். இன்றைக்கி நீட் ஜேஇயில் கேட்ட ஒரு கொஷின் தான், ரொம்ப ஈஸியான கொஷின். 2 நிமிஷத்தில் நாங்கள் கற்றுக்கலாம். பின்வரும் வரிசைகளை எலக்ட்ரான் நாட்டத்தின் அடிப்படையில் ஏறு வரிசையில் எழுதுக. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரே எலிமெண்ட்ஸ் தான், ஆனால் வேறு வேறு ஏறு வரிசை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே ரொம்ப ரொம்ப ஈஸி பிள்ளைங்களா. ஏன்னா நான் கெமிஸ்ட்ரி ட்ரிக் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தனிமங்கள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வரிசை தான் வருது, முதல் வரிசை தான் வருது, முதல் தொடர் தான் வருது. ஓகேவா? அதனால் முதல் வரிசை. சிலிக்கன் மட்டும் தான் 2வது தொடர். ஸோ முதல் தொடர் தனிமங்கத்தில் எழுதிக்கோங்க. லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின். இது முதல் தொடர். அதே போல் 2வது தொடர் எழுதிக்கோங்க. ஏன்னா 2வது தொடரில் சிலிக்கன் கேட்குறாங்க. சோடியம், மெக்னீஷியம், அலுமினியம், சிலிக்கன், பாஸ்பரஸ், சல்ஃபர், குளோரின் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அந்த எலக்ட்ரான் நாட்ட மதிப்பு எழுதணும். எலக்ட்ரான் நாட்ட மதிப்பை மனப்பாடம் பண்ண வேண்டாம். இப்போ லித்தியத்துக்கு 1னா பெர்லியத்துக்கு அதை விட 0.5 கூட்டிக்கோங்க. 1.5, அதை விட 0.5 கூட்டிக்கோங்க. 2, 2.5, 3, 3.5, 4. திஸ் இஸ் த கெமிஸ்ட்ரி ட்ரிக். இப்போ அதே போல் 2வது தொடரில் பார்த்தீங்கன்னா 0.33 ஆட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இதில் ஸ்டார்ட் பண்ணுறது 1, இதில் ஸ்டார்ட் பண்ணுறது 0.9. ஸோ அதில் 0.3 ஆட் பண்ணிங்கன்னா 1.2, 1.5, 1.8, 2.1. இது வரைக்கும் போகுது. இது தேவையில்லை. இது இதில் முடியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். ஏன்னா இது இல்லை கொடுத்துருக்க தனிமத்தில், அதுங்க தனிம வரிசையில் அது இல்லை. எழுதினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2.1க்கு அப்புறம் 2.4 வரும்னு பார்ப்பீங்க. இங்கே சல்ஃபர் வரும்போது 0.4 ஆட் பண்ணிக்கணும், இங்கே வரும்போது 0.5 ஆட் பண்ணிக்கணும். அதனால் இந்த சல்ஃபரும் குளோரினும் இந்த தனிமங்களில் வராததுனால இது தேவையில்லைன்ற. ஓகேவா? நமக்கு சிலிக்கன் மட்டும் தான் 2வது தொடரில் கேட்டிருக்காங்க. அது இப்படி ஆர்டராக எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா மனப்பாடம் பண்ண வேண்டியிருக்கும். இதுதான் ஈஸி ட்ரிக்ஸ். இதுதான் கெமிஸ்ட்ரி ட்ரிக். ஓகே சில்ட்ரன், இப்போ பாருங்கள். இந்த 4 வரிசையில் ஏதாவது ஒரு வரிசை எழுதிக்கோங்க. ஏன்னா ஒரே மாதிரியான தனிமங்கள் தான் 4 வரிசையில் வருது. ஆனால் வரிசை அதோட இடம் மட்டும் மாறி மாறி இருக்குது. ஓகேவா? நான் முதல் வரிசையை செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சிஜன், ஃப்ளூரின், நைட்ரஜன், கார்பன், சிலிக்கன் செலக்ட் பண்ணிட்டு ஆக்சிஜனோட எலக்ட்ரான் நாட்டம் 3.5, ஃப்ளூரினோட எலக்ட்ரான் நாட்டம் 4, நைட்ரஜனோட எலக்ட்ரான் நாட்டம் 3, கார்பனின் எலக்ட்ரான் நாட்டம் 2.5, சிலிக்கனோட எலக்ட்ரான் நாட்டம் 1.8 எழுதிட்டாச்சா? இதில் ஏறு வரிசை கேட்குறாங்க. ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து இப்போ இருக்கிறதுல எது சின்னது? சிலிக்கன், அதுக்கடுத்து கார்பன், அதுக்கடுத்து நைட்ரஜன், அதுக்கடுத்து ஆக்சிஜன், அதுக்கடுத்து ஃப்ளூரின். ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷன் தான் கரெக்டு. இந்த கொஷின் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க குழந்தைங்களா. எடுத்துக்கிட்டிங்களா? அடுத்து இந்த கெமிஸ்ட்ரி ட்ரிக்கையும் எழுதி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.